மோகன், ஆடி விசேஷத்துக்கு அம்மா வீட்டில் கூப்பிட்டுருக்குறாங்க, போயிட்டு வந்துடலாமா? இல்லை சுகந்தி, ஒர்க் இருக்கு, மறுபடி போய்க்கலாம். ஏங்க ஒரே ஒரு நாள் போயிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே கூட வந்துடலாங்க. அதான் வேலை இருக்குன்னு சொல்கிறல்ல, மறுபடியும் நொய் நொய்னு பேசிகிட்டு இருக்க. மோகன், நான் உனக்கு கேட்குறனே தப்பாக நினச்சிக்காத. கடைசியே நீ எங்கள் வீட்டுக்கு என்னை எப்போ கூப்பிட்டு போனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன், உனக்கு ஞாபகம் இருக்காதா? எனக்கு ஞாபகம் இருக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கான்றதுக்காக தான் நான் கேட்குறேன். என்ன, ஒரு 1.5 மாதம் இருக்குமா? 1.5 மாதமா? 3 மாதம் ஆகுது. போன வாரம் நீ 2 நாள் தான் பெங்களூர் போய் ஸ்டே பண்ணியிருந்த. அதுக்குள்ளார எங்கள் ஊர் மாதிரி வராது, எங்கே கிடைக்கிற மாதிரி சாப்பாடு கிடைக்காது, அப்படி இப்படின்னு சொல்லி தாம் தும்னு புலம்பிக்கிட்டு இருந்த. ஆனால் நானும் 3-4 மாதமாக உங்ககிட்ட எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட உங்களால் என்னை கூட்டிகிட்டு போக முடியலல்ல. சரி, இதெல்லாம் கூட விடு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விசேஷ டைமில் கூட எங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா? அதான் ஒர்க் இருக்குதுன்னு சொல்கிறல்ல, சும்மா புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க. போதும் மோகன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு பொண்டாட்டிங்க வாயடைக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும், வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நாங்கள் கம்முன்னு தானே இருக்கணும், அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாதுல்ல. என்னவோ பண்ணுங்க, உங்கள் வேலையவே நீங்கள் பாருங்க.